வயநாட்டுல இது வரைக்கும் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 271. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது கேரளா கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சண்டை. நாங்க ஆல்ரெடி சொன்னோம் கேரளா கவர்மெண்ட்ட, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும், மழை நிறைய வரும், மண் சரிவு வரும், தயாரா இருங்க அப்படின்னு நாங்க ஏற்கனவே 23ஆம் தேதியே சொல்லிட்டோம். ஆனா நாங்க சொன்னது எதையுமே கேரளா அரசு காதுலயே கேட்கல. ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்கு. ஐயா அமித்ஷா இருக்காருல்ல, அமித்ஷா சொல்லியிருக்காரு. இங்க பினராயி விஜயன் இருக்காருல்ல, கேரளாவோட முதலமைச்சர். அவரு இந்த நேரத்துல அவர் குத்தம் சொல்றதா நான் நினைக்கல. பட் ஆனா எங்களுக்கு வந்தது ஆரஞ்சு அலர்ட் தான். ரெட் அலர்ட்ன்றது எங்களுக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த அவர் சொல்றாருன்னு நான் அவர் எதுவும் தப்பாலாம் சொல்லல. ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு கேரளா முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் பிரச்சனை தீரல. தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1600 பேரு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. 1600 பேர். அதுல கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் அந்த நிலச்சரிவுல அந்த சிக்கனவங்களை 1400 பேர் காப்பாத்திருக்காங்க. இப்ப அங்கங்க முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னு தான் ஆரம்பிச்சது இறந்து போனவங்க. ஆனா கடைசியில இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தனித்தனியாலாம் இல்ல, கொத்து கொத்தா எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல 13 பேரு, ஒரு இடத்துல 14 பேரு. சில இடங்கள் அந்த ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போனுச்சுல்ல, அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போன இடத்துல உடம்பு செதறி கிடக்கும். பாடி பார்ட்ஸ் தனியா கிடக்குன்றாங்க. அந்த உடம்பு யாரோடதுன்னே தெரியல. ஆனா உண்மையிலே அங்க இருக்கிற அந்த மக்கள் உடனே களத்துல இறங்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கடையில தொழிலுக்காக வியாபாரத்துக்காக வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பிசினஸுக்கு அந்த பிசினஸ்ல இருக்க அந்த துணியா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும், அரிசி பருப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம். அவங்க எதையுமே இப்போதைக்கு மைண்ட்ல ஏத்திக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உதவணும். ஒரு அம்மா பிள்ளைய காணும் புருஷனை காணும்னு 2 நாளா தெரியுது இருக்கு. அடையாளம் பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்க. ஐயா நினைச்சு பாருங்களேன், அப்படி ஒரு சுச்சுவேஷன். இந்த பாடி அதாவது செருப்பு உங்களுதா, பேண்ட் உங்களுதா, சட்டை உங்களுதான்னு கேட்டா சரி, இந்த பாடி உங்களுக்கு தெரிஞ்ச பாடியா? அந்த இடத்துல அந்த மக்களோட இதை நினைச்சுப்பா. ஒரே நிமிஷம். வயநாட்டுல இது ஒண்ணும் புதுசு கிடையாது. 2012ல நடந்திருக்கு, 1984ல நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அதான் இந்த விஷயம் ஊட்டிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. இந்த மண் சரிவு, நிலச்சரி. ஏன்னா அங்கேதான் ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலை. அது ஏன் அப்படின்னா 2 காரணம் தான் சொல்றாங்க. ஒண்ணு, அந்த இடத்துல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங், அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கட்டுமான பணிகள்லாம் அந்த இடத்துல கண்டமேனிக்கு பண்றாங்க. யாரும் எதையும் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்களுக்கு அதாவது இதெல்லாம் தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா தாராளமா தடுக்க முடியும். தடுக்க முடியாமல்லாம் கிடையாது. ஆனா யாரும் அதை பத்தி கேர் பண்ணிக்கிறது இல்ல. சரி, போற போக்குல அப்படியே எப்ப நடக்குதோ அப்ப நம்ம பார்த்துக்குவோம். அதை பத்தி இப்ப நமக்கு எதுவும் கவலை கிடையாது, வர்றப்ப பார்த்துக்குவோம். இதை தடுக்கிறதுக்கு தனி மனுஷன் நம்மளாலேயோ இல்ல ஒரு சின்ன ஒரு குரூப்போ சேர்ந்துக்கிட்டு செய்ய முடியுமானா அது பெரிய வேலை. ஆனா ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியுமானா ரொம்ப ஈஸியா செய்யலான்றாங்க. இந்த சாயில் ரீஇன்ஜினியரிங் என்னமோ சொல்றாங்க. அந்த மண்ணை மறுபடியும் வளப்படுத்துறது. அதுக்கப்புறம் இந்த அங்கனக்குள்ள அந்த சிமெண்ட் தரையெல்லாம் போட்டா கூட பிரச்சனை இல்லைன்றாங்க. அந்த சிமெண்ட் தரையெல்லாம் போட்டா வர்றது முக்கால்வாசி. ஏன்னா இருக்கிறதுல பயங்கரமான சயின்டிபிக் அப்டேட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த இடங்கள்லாம் ரொம்ப அபாயகரமான இடம். அந்த அபாயகரமான இடத்துல தமிழ்நாடும் இருக்கு, அந்த ஊட்டியும் இருக்கு. இந்த அபாயகரமான இடங்கள்ல நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கணும். வந்துச்சுன்னா முடியாது. இந்த இடத்துல இப்ப எதுக்காக இவங்க எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க? அதை நாங்க சொன்னோம், இவங்க கேட்கல. நாளை பின்னைக்கு நம்ம பின்னாடி எதுவும் திரும்பிடக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பல நாடுகள்ல கம்பேர் பண்றப்போ நம்ம கிட்ட ரொம்ப பயங்கரமான அப்படி இருந்தும் இப்படி ஒரு டிசாஸ்டர் எப்படி? இந்த கேள்வி அந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கவலை தான், ரொம்ப சிம்பிள். இப்ப ஜூலை தான்.
ஜூலைல இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைலர். அடுத்து இன்னும் நவம்பர் இருக்கு, டிசம்பர் இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து என்ன அடிக்க போகுதுன்றது தெரியல. தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, சென்னை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக உங்களுக்கு கூட எப்பயும் நான் துணை இருப்பேன் அப்படின்னு சும்மா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாம வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தயவு செய்ய, ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் எதிர்பாராம நடக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு வருஷம் இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திமுறா உட்கார்ந்து எதையும் செய்யாம, ஏன்னா போன டைம் வந்தப்போ நாங்க 90% வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. தப்பு சொல்லல. மேபி அது வந்து ஒரு ராங் அசம்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த முறை அப்படி இதுக்கு நமக்கு ஒரு நல்ல டைம் இருந்திருக்கு. அந்த மக்கள் எவ்வளவு பேர் குடும்பத்துல இருக்காங்க நினைச்சு பாருங்களேன். அப்பா அம்மாவை காணும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா பெத்த பிள்ளைய காணும், கட்டின புருஷனை காணும். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை, கை குழந்தைய வச்சிருக்க ஒரு அம்மா அந்த குழந்தைய மட்டும் உசுரோட காப்பாத்திட்டு அந்த அம்மா செத்து போயிடுச்சு. இன்னும் எவ்வளவோ பேர் காணாம போனவங்களை பத்தி, காணாம போன பொருட்கள், இப்ப ஒரு நகை, ஒரு போனு, இதெல்லாம் உங்களோட தான் அடையாளம் கட்டுங்கன்னா சந்தோஷமா போய் அடையாளம் கட்டலாம். ஆனா இந்த உடம்பு உங்களோடதா, இந்த உடம்பு உங்களை சேர்ந்ததா, இதெல்லாம் நம்ம எங்கே போயிட்டு அடையாளம் காமிக்க முடியும்? அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நினைச்சு பாரு அவங்க. ஆனா அந்த கேரளா மக்கள் உண்மையிலே பெரிய பாராட்டு. டப்புன்னு இறங்கி எவ்வளவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. தனக்கு வேணும்னு நினைச்சுக்காம இன்னைக்கு எதுவுமே இல்லாம அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. சின்ன சின்ன இங்கேருந்தே நிறைய நிதி உதவிகள் நிறைய போயிருக்கு. ஆனா என்னதான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் அவங்களை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும், அவங்க இழந்ததை நம்மளால ஈடுகட்ட முடியாது எப்பயுமே. அப்படி ஒரு பயங்கரமா ஒட்டுமொத்த கனவு சார், ஒரு கிராமமே காணாம போயிருக்கு. லைஃப் லாங் அது இந்த ஏதோ இந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ள போது ஒரு மாதிரி பண்ணும், அந்த மாதிரியான ஒரு அது அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முடிஞ்ச வரையும் நடக்காம இருக்கிறதுக்கு காப்பாற்றும். புதுசா எவ்வளவு வேணாலும் வரலாம், அதுக்கு யாரும் உங்களை குறை சொல்ல போறது. ஆனா இது கண்டிப்பா நமக்கு நடக்குன்னு தெரிஞ்சு நம்ம எதுவுமே செய்யாம இருந்தோம்னா இது ஒரு மொத்த பாவமும் யாரை சேரும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.